பாயிண்ட் பூங்குடி. தீபி ஜெயிச்சிருவியா? தீபி இரு கிராண்ட்மா. தீபி என்ன தீபி மானத்தை வாங்கிட்ட? என்னமோ சொன்ன, நானும் நம்பினேன். அவ ஏதோ கிரவுண்டுக்கே வரமாட்டான்னு சொன்ன, வந்து இந்த கலக்கு கலக்கறா. நான் சொன்னப்போ கண்ணீர் விட்டு அழுதா கிராண்ட்மா. வரவே மாட்டான்னு நினைச்சேன். இங்க வந்து ஆடுறா. எவ்வளவு திமிரு இருந்தா ஆட வந்திருப்பா. அந்த பிலோமினா தான் ஏதோ சொல்லிருக்கா. தீபிகா இனி கொஞ்சம் உஷாரா ஆடுவா. நீ இதே ஸ்பிரிட்டோட விளையாடு. பாயிண்ட்ஸ் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. கண்டிப்பா நீ ஜெயிப்ப. போ. சரிங்க மேடம். போ. வர மேடம். அந்த டைரி விஷயத்தை மறந்துட்டான்னு நினைக்கிறேன். அத அவளுக்கு ஞாபகப்படுத்து. அவளை மென்டலா வீக் ஆக்கு. புரிஞ்சிருச்சு கிராண்ட்மா. அப்படியே பண்றேன். ஓகே பாய். தீபி 4 பாயிண்ட் லீடிங்ல இருக்காடி. அவ்வளவுதானே? இப்ப பாரு. தகுடு தகுடு. பூவு அசத்திட்டப்புல. இப்ப நீ தான் ரைடுக்கு போனோம். இதே மாதிரி போய் 2 பாயிண்ட் எடுத்துட்டு வந்துரு. பூங்குடி ரைட். போ. ம். கபடி 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 டைரி டைரி கபடி டைரி கபடி டைரி கபடி டைரி டைரி கபடி 1 பாயிண்ட் தீபிகா. தீபிகா ரைட். கபடி 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 டைரி 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 தீபிகா 2 பாயிண்ட். ஏப்ல உனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? ஈஸியா பிடிக்க வேண்டிய ரைடு நீயா போய் விட்டு தொலைச்சிட்டு இருக்க? பூங்குடி ரைட். கபடி 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 கபடி
கபடி டைரி கபடி டைரி கபடி கபடி டைரி கபடி டைரி கபடி கபடி 1 point தீபிகா. ஓ புள்ள என்னாச்சு உனக்கு? கபடி 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 ஏய் வின்னிங் பாயிண்ட் எடுத்துட்டு போய்டாடி, கல்லு மாதிரி நிக்கிற. 1 point தீபிகா. கவனம்லாம் விளையாட்டுல இருந்தா தானே, வேற எங்கேயோ இருந்தா எப்படி ஜெயிக்க முடியும்? பூ நீ சரியா இல்ல. ஏதோ நீ தோக்கணும்னு விளையாடுற மாதிரியே இருக்கு புள்ள. என்னாச்சுன்னு சொல்லு பூ. எல்லாம் உன்னால வந்தது. ஈஸியா ஜெயிக்க வேண்டியது. 4 பாயிண்ட் லீடிங்ல இருந்தோம். இப்படி வீணா தோத்துட்டு வந்திருக்கே புள்ள. இதுக்குதான் இப்படி கஷ்டப்பட்டியா? பாரு கொண்டாடுறாளுங்க. அவெல்லாம் ஜெயிக்கிறவளா? உன்னை தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்க வேண்டிய இடத்துல அவளை தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. உனக்கு முனி ஏதாவது அடிச்சிருச்சாடி? பேசிதான் தொலையேன். ஏய் ஹலோ. ம் தூக்குடி, சுத்தி வா. இவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா? அவளை தூக்கி தோலை வச்சுக்கிட்டு கிரவுண்ட சுத்திட்டு இருக்கா. போடி. இப்பொழுது ஹீரோஸ் மீட் ஸ்பான்சர்ஷிப்பை வென்ற தீபிகா அவர்களுக்கு மேடம் இப்பொழுது பரிசளிப்பார். வெரி குட். தேங்க்ஸ் பூங்குடி, ரொம்ப தேங்க்ஸ். மேடம் நீங்க ஏன் மேடம் இவளுக்குலாம் போய் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கீங்க? என்ன வற்புறுத்தி கூட்டிட்டு வந்து அசிங்கப்படுத்தினால அதுக்கு தான் தேங்க்ஸ்.
மேடம் என் கெரியரை விட்டு கொடுத்து உனக்கு இந்த வாய்ப்பை நான் வாங்கி கொடுத்தேன். ஆனா நீ இவ்ளோ கேர்லெஸ்ஸா விளையாடி இந்த விட்டு கொடுப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல பூங்கொடி. இல்ல மேடம், என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் நல்லா தான் விளையாண்டேன். யார்கிட்ட போய் சொல்ற நீ? முதல்ல நான் ஒரு அத்லட், அப்புறம் தான் மாஸ்டர். ஒருத்தவங்க கிரவுண்ட்ல இறங்குனா அவங்க ஆட்டிடியூட்லயே சொல்லிடுவேன் அன்னைக்கு அவங்களோட கேம் எப்படி இருக்கும்னு. நீ விளையாடுறத பார்த்துட்டு தான் நான் உன்னை இங்க கூட்டிட்டே வந்தேன். எனக்கு தெரியாதா நீ எப்படி விளையாடுவேன்னு? இன்னைக்கு நீ முழு எஃபெக்டோட விளையாடல, அப்படிதானே? இல்ல மேடம், எனக்கு மனசு சரியில்லை. இன்னைக்கு கிரவுண்ட்ல இறங்குனா தோத்துருவேன்னு நான் தான் சொன்னனே மேடம். நீ பேசாத. நேர்மையா எதையும் ஸ்ட்ரெயிட்டா பேசுற பூங்கொடியே தான் எனக்கு தெரியும். நீ போய் பேசாத, எனக்கு ஆத்திரமா வருது. ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா தானே விளையாடுன. நீ 5, அவ 1. அவளால உன்னை நெருங்கவே முடியாது. செகண்ட் ஆஃப்ல அவ எடுத்த பாயிண்ட்லாம் அவ விளையாடி எடுக்கவே இல்ல, நீயா விட்டு கொடுத்த. எப்படி இருந்தாலும் உன் வாழ்க்கையில உனக்கு கிடைச்ச அருமையான வாய்ப்பை நீ மிஸ் பண்ணிட்ட பூங்கொடி. இந்த ஸ்பான்சருக்கு செலக்ட் ஆனா உன் வாழ்க்கையே மாறிடும்னு நான் எவ்வளவு தூரம் உனக்கு எடுத்து சொன்னேன். இதுக்கு மேல உன் கெரியர் கஷ்டம்தான். உனக்கு அதோட அருமை தெரியல பூங்கொடி. இதுல நீ செலக்ட் ஆயிருந்தா உன்னோட வளர்ச்சியை யாராலையும் தடுத்திருக்க முடியாது. தீபிகாவோ அவளோட பாட்டியோ உன்னை யாராவது இன்சல்ட் பண்ணா நீ தைரியமா இந்த காலேஜ் வேண்டான்னு சொல்லிட்டு வெளியில வந்திருக்கலாம். சென்னையில இருக்கிற அத்தனை காலேஜும் உனக்கு போட்டி போட்டுக்கிட்டு உன்னை சேர்த்திருப்பாங்க. அதனாலதான் எனக்கு இந்த வேலையே போனாலும் பரவாயில்லன்னு உனக்கு இந்த வாய்ப்பை வாங்கி கொடுத்த. நீ எல்லாத்தையும் தொலைச்சிட்ட. இப்ப அழுது பிரயோஜனம் இல்ல பூங்கொடி. போனது போனதுதான். இனி உனக்கு சப்போர்ட் பண்ண நானும் கிடையாது. இனிமே இந்த காலேஜ்ல ஸ்போர்ட்ஸ்ல உன்னால தலை எடுக்கவே முடியாது. கிரவுண்ட்ல இறங்க கூட விட மாட்டாங்க. கபடி எல்லாம் இனி உனக்கு ஹெல்ப்பே பண்ணாது. ஒழுங்கா படிக்கிற வழிய மட்டும் பாரு. படிச்சு ஏதாவது வேலைக்கு போக ட்ரை பண்ணு. எனிவே தேங்க்ஸ், நான் வரேன். அவங்க இம்புட்டு கரெக்டா சொல்லிட்டு போறாங்கன்னு பார்த்தல. ஏன் பூ வேணும்னு தோத்த? பூவு நான் உன்னதான் கேக்குறேன், ஏன் வேணும்னு தோத்த? நான் சரியாத்தான் விளையாண்டேன் புள்ள. ஆனா தீபிகா என்னை விட ரொம்ப நல்லா விளையாண்டா. அதனாலதான் நான் தோத்துட்டேன். அப்படி அடிச்சன செவளு கிழிஞ்சிரும் பூவு. பொய் சொல்லாத. நான் உன் கூடவே தானே இருந்தேன். அவளுங்க உன்னை பிடிச்சாளுங்க. நீ நடுக்கரை தொடர வரைக்கும் வந்துட்ட. தொடறதுக்கு கை கூட ஓங்குன. அதை நீ தொட்டிருந்தா உனக்கு 4 பாயிண்ட் வந்திருக்கும். ஆனா நீ யோசிச்சு கையெழுத்துக்கிட்ட. அடுத்த ரைட்ல அந்த தீபிகா உனக்கு நேரா வந்து உன்னை தள்ளி விடுறா. நீ போய் அவங்க ஆயா ராஜமாக்கால விழுற. அவ ரைடுக்கு வந்தப்போ நீ சும்மா நிக்கிற. உன்னை தொட்டுட்டு பாயிண்ட் எடுத்துட்டு போயிட்டா. அவங்க உனக்கு காசு தரும், நீ கிரவுண்ட்ல இறங்காதுன்னு சொன்னப்ப கூட முடியாதுன்னு தானே சொன்ன. போறவ என்ன கேடு வந்துச்சு உனக்கு? தோத்த சரி, என்ன அளவுக்கோ தோத்த, அதை விடு. ஆனா என்ன கர்மத்துக்கு அவளை தோலை தூக்கி வச்சுக்கிட்டு வெக்கமே இல்லாம கிரவுண்ட சுத்துறிய? அது ஏன்? ஏன் அவளை நீ தூக்குன? இதுக்கு மட்டும் நீ எனக்கு பதில் சொல்லி ஆகணும் பூவு, சொல்லு. 1000 தான் இருந்தாலும் அவளும் நம்ம கிளாஸ் தானே புள்ள. நம்ம கிளாஸ்ல இருந்து ஒருத்தி செலக்ட் ஆகி போறது நமக்கும் பெருமை தானே புள்ள. அடச்சி பேசாத. அவ நம்மள இந்த போட்டியில கலந்துக்க விடக்கூடாதுன்னு என்னெல்லாம் காரியம் பண்ணா. அவகிட்ட தோத்தது மட்டும் இல்லாம அவளை தோலை தூக்கி வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு வியாக்கியானம் வேற சொல்லிட்டு இருக்க. இங்க யாரு பூவு? எனக்கும் அந்த தீபிகாக்கும் எந்த பகையும் கிடையாது. அவ உனக்கு எதிரி, அதனால எனக்கும் எதிரி, அம்பிட்டுதான். ஆனா அதுக்காக அவ என்ன அவளை தோலை தூக்க சொல்லிந்தான்னு வையேன், சொன்ன வாய் அங்கேயே கிழிச்செஞ்சிருப்ப. நீயும் அப்படிதானே இருந்த. இப்ப ஏன் பிள்ளை இப்படி ரோசம் கேட்டு திரியற? இப்படி சும்மா அழுதுட்டே இருந்தா என்ன அர்த்தம் பிள்ளை? இங்க யாரு? நான் இங்க வந்தது ஒன்னும் கபடியில சேர்த்து பெரிய இடத்துக்கு போகணும்னு ஆசையோட வரல. அந்த வல்லல என்கிட்ட இல்லைன்னு எனக்கே தெரியும். நீ ஜெயிக்கிறதுக்கு துணையாதான் நான் உன் கூட வந்தேன். ஆனா இப்படி கிடைச்ச சான்ஸை விட்டுட்டு என்னையே சேர்த்து தலைகுனிய வச்சுட்டே பூவு. என் மனசுல இருந்த ஆசைய 4 வரி டைரியில எழுதி வச்சதுனாலதான் இப்படியெல்லாம் கேவலப்படுறேன்னு என்னால சொல்ல முடியலையே மாதிரி. இனிமே கபடியில ஜெயிச்சு நீ மேல வர முடியாதுன்னு நம்ம பிலோமினா மேடமே சொல்லிட்டு போயிட்டாங்களே பிள்ளை. இத கேட்கவா பூவு நான் உன் கூட வந்த?
இம்புட்டு நாளா நீ ஜெயிக்கிறப்பெல்லாம் நான் ஜெயிச்சுதான் நினைச்சு கொண்டாட்டம் போட்டேன். ஆனா இன்னைக்கு நீ தோக்குறப்போ நானே தோத்துட்ட மாதிரி தலை குனிஞ்சு நிக்கிறேன் பிள்ளை. மாறி இங்க வா. சொல்லுங்க சார். இங்க பார், பூங்குடி ரொம்ப அப்செட்டா இருக்கா. நீயும் அதையே பேசி அவளை கஷ்டப்படுத்தாத. சார் நீங்களே பார்த்து தானே சார் இருந்தீங்க. வேணும்னே அந்த லூஸ் கிட்ட போய் தோத்துட்டு வந்திருக்கா சார். அது கூட பரவாயில்ல, அந்த முண்டக்கண்ணியை அவ தோலை தூக்கி வச்சுட்டு சுத்தினா சார். எனக்கு அப்படியே கேவலமா இருக்கு. சரி சரி, எதுவா இருந்தாலும் நம்ம அப்புறம் பேசிக்குவோம். இப்போ அவ கூட சண்டை போட்டு நிக்காத. சரிங்க சார். சரி, இங்க பார், அவளை தனியா விட்டுறாத. கூடவே இரு, ஆனா தொந்தரவு பண்ணக்கூடாது. என்ன? சரிங்க சார். சரி, நீ கிளம்பு. இப்பதானே ஜீவா சார் அவளை தனியா விட்டுட்டு போவேனான்னு சொன்னாரு. அதுக்குள்ள எங்க போயிட்டா? பூவே பூவே, ஐயோ சூப்பர் தீபி. அந்த டைரிய வச்சு டோட்டலா மேட்சோட ட்ரெண்டையே மாத்தி அவளை தோக்க வச்சுட்டியே. நீ எல்லாம் பாலிடிக்ஸ்க்கு போன பயங்கரமா ஷைன் ஆயிடுவ. ஏய், பாராட்டுற மாதிரியே என்ன படு கொழிய தள்ள பாக்குறியே. தீபி, அந்த டைரி தான் உனக்கு கிடைச்சிருக்கிற பெரிய ட்ரம் கார்டு. அது உன் கையில கிடைச்சதுக்கு நீ கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். நியாயமா பார்த்தா அந்த ராசுக்குட்டிக்கு தான் நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். அவன் மட்டும் அன்னைக்கு குடிச்சிட்டு அந்த டைரியோட என் கார்ல வந்து விழல, அந்த டைரி என் கைக்கே கிடைச்சிருக்காது. சரி தீபி, அந்த டைரி என்ன பண்ண போற? அவகிட்ட திருப்பி கொடுக்க போறியா? அந்த டைரி சாதாரணமானது கிடையாது. அலாவுதீனுக்கு கிடைச்ச அற்புத விளக்கு மாதிரி ஒரு பொக்கிஷம். அத வச்சு பூங்கொடிங்கிற பூதத்தை அடக்கி ஆளலாம். அதோட ஜாலியா விளையாடலாம். ஊரை விட்டே ஓட ஓட விரட்டலாம். ஏய், எடுத்த உடனே அவளை விரட்டிட கூடாதுடி. அவளை கதற கதற அலற விடணும், கெஞ்ச விடணும். அவளால நீ பட்ட அவமானத்துக்கெல்லாம் ஆசை தீர பழி தீர்த்துக்கணும் தீபி. அப்புறம்தான் அவளை நீ விரட்டணும். நான் பட்ட அவமானத்தெல்லாம் வேடிக்கை பார்த்த உனக்கே அவ மேல இவ்ளோ கொலவெறி இருக்குன்னா அனுபவிச்ச எனக்கு எப்படி இருக்கும்? ரிவெஞ்ச் இஸ் மை பேஷன் ராகினி. அவளை எப்படி தெருக்கி விடுறேன்னு பாரு. சும்மா வெச்சு செய்வோம். தீபி, அந்த பட்டிக்காடு உன்னதான் பார்க்க வருது. வரட்டும், நம்ம கேம இப்பவே ஆரம்பிப்போம். பாரு அவளை எப்படி சுத்த விடுறேன்னு. இது அன்னைக்கு எடுத்தது, சும்மா ஃபேமிலியோட வெளியில போகும்போது எடுத்தது. தீபிகா, நீ சொன்ன மாதிரியே நான் மேட்ச்ல தோத்து என் கபடி வாழ்க்கையே இல்லாத மாதிரி பண்ணிக்கிட்டேன். போதுமா? உனக்கு சந்தோஷமா? இப்ப வச்சு அந்த டைரியை கொடுத்துரு தீபிகா. ஏய், என்ன தீபிகான்னு பேரை சொல்லி கூப்பிடுற? பாண்டி முனிக்கோயில்ல 1000 பேருக்கு ஆடு வெட்டி போட்டு நீதான் அவளுக்கு பேர் வச்சியா? மன்னிச்சிருங்க, வேற எப்படி கூப்பிடணும்? மேடம்னு சொல்லு. அந்த டைரியை கொடுத்துருங்க மேடம். இன்னொரு தடவை கேளு. என் டைரியை கொடுத்துருங்க மேடம். கொடுத்துடலாமாடி? என்ன கேட்டா வேண்டான்னு தான் சொல்லுவேன். சச்ச, அது தப்படி. கபடியில தோத்துட்டா டைரியை நான் தரேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். சொன்ன மாதிரியே மேடம் தோத்துட்டாங்க. அப்போ டைரிய நேர்மையா கொடுக்கணும். அதான டீலு. தோக்கணுங்கிறது நீ கொடுத்த 2வது ஆப்ஷன் தீபி. கிரவுண்டுக்கே வரக்கூடாதுன்னு தானே சொன்ன.
இதுவும் வேலிட் பாயிண்ட் தான். இதெல்லாம் பாயிண்டே இல்ல தீபி. இனிமே நான் சொல்ல போறதுதான் பாயிண்டே. அப்படியா? சொல்லு சொல்லு சொல்லு. இவ உனக்கு விட்டு கொடுக்கவே இல்ல. இவ உசுர கொடுத்த ஆடுனா நீதான் அவளை விட திறமையா விளையாடி ஜெயிச்சிருக்க. அதனால இவ டைரி கொடுக்கணுங்கிற அவசியம்லாம் இல்ல. ஐயோ அப்படிலாம் சொல்லாதீங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எங்க தாத்தா மட்டும்தான் ஞாபகம் இருந்தாரு. மத்ததெல்லாம் மறந்துட்டு ஆடிட்டேன். கேட்டியா தீபிகா?